வா சார். டேய் பேக் பண்ணி போடா. தேங்க்ஸ் சார், நன்றி. வரேன். டேய் நீ என்னடா பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிற? டே கோட்டி, இத்தனை நாளா ஆனந்தி மேடம்க்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தேன். அதனால அவங்க கிட்ட பழகிறதுக்கோ பேசுறதுக்கோ எந்த யோசனையும் இல்லாம ரொம்ப ஃப்ரீயா அவங்க கிட்ட பழகினேன். ஆனா இப்போ செல்வி, என் வாழ்க்கையில கடைசியா கிடைக்கக்கூடிய சந்தோஷம் ஆனந்தின்னு நினைச்சேன். ஆனா அவங்களும் என் வாழ்க்கையில இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல செல்வி, தெரியல. என்ன பேசிட்டு இருக்க? ஆனந்தி உனக்கு இல்லன்னு யார் சொன்னா? நான் உனக்கு அன்னைக்கே சொன்னல, ஆனந்தியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்புன்னு. எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுன்னு. உன்னையும் ஆனந்தியையும் மனமேடையில பொண்ணு மாப்பிளையா உட்கார வச்சு உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கல. என் பேரு செல்வி இல்லனே. மச்சான், என் பொண்டாட்டியை பத்தி உங்களுக்கு தெரியாது மச்சான். அவ சொன்னதை செய்யாம விட மாட்டா. அது வரைக்கும் நீங்க ஏதாவது குடிக்கிறதா இருந்தா கூட என்கிட்ட சொல்லுங்க மச்சான், நானே ஏற்பாடு பண்ணி தரேன். ஆனா அதுக்காக வசந்த மட்டும் குடிக்க முடிவு எடுத்துறாதீங்க மச்சான். Oh